வெல்கம் டு அனிமே எவல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐ வாண்ட் டு எண்ட் திஸ் லவ் கேம் அப்படின்ற அனிமையோட எபிசோடு 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் தான் கட்டுறாங்க. மிடில் ஸ்கூலோட கடைசி நாள் தான் பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் நினச்சிட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிடில் ஸ்கூலோட கடைசி நாளில் பார்த்தீங்கன்னா யூகேவுக்கு அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. ஆனால் மீக்குவை பார்த்தீங்கன்னா மீக்கு சுற்றி எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான பொண்ணுனும் அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பொண்ணு. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மீக்குவை ரொம்ப பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிக்கிறான். சரி விடு, நம்ம எதுக்கு மீக்குவை பார்த்து பொறாமப்பட்டுக்கன்னு, அவள் பார்த்தீங்கன்னா இப்படி ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தன், ஹே ஹே நம்ம பார்த்தீங்கன்னா இதை லாஸ்ட் நாளுங்கிறதுனால நம்மளுடைய ஆல்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை எழுத ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹீரோ சரி நம்ம கிளம்ப சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ மட்டும் தனியாக நடந்து போயிட்டு இருக்கான் வீட்டுக்கு. அப்போ ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க. யாரும் திரும்பி பார்த்தா மீக்கு தான் பார்த்தீங்கன்னா வேகமாக யூக்கியா யூக்கியா சொல்லி கூட்டிகிட்டு ஓடி வரா. டே முட்டா பையில என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் பார்த்தீங்கன்னா இதுமாரி மிடில் ஸ்கூலோட லாஸ்ட் நாளில் இந்த மிடில் ஸ்கூலில் யூனிஃபார்ம் போட்டுட்டு உன் கூட நடந்து வரணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னன்னா இதுமாரி என்னை விட்டு தனியாக போறியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீக்கு ஹீரோவை போட்டு திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோ கொண்டே புரியல, இவன் ஏன்டா இங்கே வந்தா அப்படி சொல்லி. பட் இருந்தாலும் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், மீக்கு இங்கே ரொம்ப சந்தோஷம், எனக்கு பார்த்தீங்கன்னா மீக்கு கூட இருக்காளே சொல்லி. அப்போன்னு பார்த்தீங்கன்னா மீக்கு உடனே யூகியாவோட கிராஜுவேஷன் ஆல்பத்தை பிடுங்கி உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக அவளும் பார்த்தீங்கன்னா மெசேஜை எழுத ஆரம்பிக்கிறா ஹீரோக்காக. உடனே அதை ஹீரோ கிட்ட கொடுத்தோன்னே ஹீரோ அடைச்சா நீ என்ன இதுமாரி பண்ணிட்டேன், நான் பார்த்தீங்கன்னா இந்த கிராஜுவேஷன் ஆல்பத்தை பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சுக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் செம்ம ஹாப்பியாக இருக்கிறான் இதுமாரி மீக்கு அவனுக்கு தந்து நினச்சி. அதை வந்து பார்த்தா ஹீரோக்கு சீரியஸ் ஆக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் 1 இல்லை 2 இல்லை எக்கச்சக்கமாக மீக்கு அவனுக்காக எழுதி வச்சுக்கிறத பார்த்து அவன் பார்த்தா ரொம்ப பார்த்தா ஹாப்பியாக வரான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே புரியல, எப்பட்றா மீக்கு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பார்த்தா என்னை பற்றி எழுதி வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அவன் நினைக்கிறான், பட் இருந்தாலும் மீக்கு மாரி ஒரு பொண்ணு எதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இதுமாரி என் பின்னாடி ஓடி வரணும், இது பார்த்தீங்கன்னா அவளுக்கு பாயிண்ட்லெஸ் அப்படின்னு பார்த்தா அவன் நினைக்கிறான். பட் இருந்தாலும் அவன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ நீ மீக்கு சரி சரி வா நம்ம எப்பவுமே போகிற கஃபேக்கு போகலாம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேங்கிறதுனால அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கேக் தருவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஜாலியாக மீக்கும் ஹீரோவும் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு கரண்ட்டில் கட்டினா ஹைஸ்கூலோட ஒரு நாள் ஈவினிங்கில் தான் பார்த்தீங்கன்னா யூகியாவும் மீக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ கால் பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹோம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது மீக்கு ஒன்று கேட்குறா ஹீரோவை பார்த்து, ஹே யூகியா, நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா வெளில போகிறோம், அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கிற இடங்கள்லாம் சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடம் இருந்தால் சொல்லுன்னு கேட்டோன்னே யூகியா, ஏய் நம்ம ரெகுலராக போகிற காஃபி ஷாப்பே நல்லாயிருக்கும் அங்கே போக சொன்னோன்னே மீக்கு என்ன இதுமாரி சொல்கிறியடா, நாங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக க்யூட்டஸ்ட் ப்ளேஸாக கேட்டுனுக்குறோம், நீ என்னடா இதுமாரி பண்ணிங்கிறியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ரசனையே இல்லை சொல்கிறா. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா இதுமாரி மீக்கு கேட்குறாளே சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு எந்த ஐடியாவும் வராதுனால அவன் யோசிச்சுக்கிறான் ரொம்ப நேரமாக. ஏன்டா இவன் யோசிக்கிறானே சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீக்கு சரி சரி எனக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளான் இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீக்கு சொல்கிறா. உடனே என்னடா இது மீக்கு இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். உடனே பார்த்தீங்கன்னா மீக்கு என்ன நீ சோகமாகற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோவை கலாய்ச்சிட்டு அவள் ஃபோனை கட் பண்ணிடுறா. உடனே ஹீரோ ஃபோனை கட் பண்ணியோன்னையும் கொஞ்ச நேரம் அப்படியே மீக்குவோட நினைப்பிலே மூழ்கி இருந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா மீக்கு இம்ப்ரெஸ் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் போதாது, நான் கண்டிப்பாக இன்னமும் அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் சோஜமானோ சேர்த்து பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பிக்கிறான். நான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா படிக்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா ஹீரோ நினச்சிட்டே இருக்கான். இப்போன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ எப்போயா ரெகுலராக போகிற காஃபேக்கு தான் போகிறான். அப்போனே ஹீரோ மட்டும் தனியாக வந்து பார்த்துட்டு ஏன்டா இது நீ மட்டும் தனியாக வரேன் கேட்டோன்னே மீக்கு ஒன்னே அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக வெளியே போய்க்கிறா சொன்னோன்னே அவங்க 2 பேருக்கும் அப்போ தான் சரின்றது பார்த்தீங்கன்னா புரியுது. அப்போனே ஹீரோ கேட்குறான், ஏன் இந்த பொண்ணுங்கள்லாம் பார்த்தாலும் இதுமாரி வெளில ஓடிடுறாங்க, பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா க்யூட்டான பிளேஸுக்கு அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே புரியாமல் கேட்டுனுக்குறான். அப்போனே ஹீரோ அந்த அனாக்காவை பார்த்து இதுமாரி பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் மீக்குக்கு அதை வாங்கி கொடுத்து அவளை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்போனே அனக்கா கொஞ்சம் கூட யோசிக்காம பணம் பார்த்தீங்கன்னா சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோ என்ன பணமா அப்படின்னு கேட்குறான். இது கேட்டோன்னே அவன் ஆமாம் பணம் தான் சொல்கிறான். யூகி அவனே என்ன பணமா, பணம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தான், பட் இருந்தாலும் அதை திரும்பி எப்படி கொடுக்குறது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக இருக்குது, ஒரு சில பொண்ணுங்களுக்கு பார்த்தா பணம் கூட அவ்வளோ பிடிக்காது அப்படின்னு பார்த்தா சொல்கிறான். இதை கேட்டோன்னையும் அந்த அனகான்ற பொண்ணு ஏய் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, நான் சொல்கிறத நல்லா கேளு, உங்ககிட்ட பணம் இருந்ததுன்னா நீ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம், உங்ககிட்ட பணம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீ என்ன தான் ஒரு ஆவரேஜான ஒரு கிஃப்ட்டை வாங்கி சூப்பரான ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா செம்மையை இம்ப்ரெஸ் பண்ணாலும் அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஃபீல் குட்டாகவே இருக்காது. பட் ஆனால் உங்ககிட்ட காசு இருக்கிறப்போ நீ பார்த்தீங்கன்னா மோர் தென் இன்னும் எக்ஸ்பென்சிவான கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரொம்ப ஹையான லிப்ஸ்டிக்கு, ரொம்ப ஹையான காஸ்மெட்டிக் ஐட்டம், போர்ஷன்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்தனா அவள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகி உன்னை பார்த்தீங்கன்னா உன் மேலே ரொம்ப பார்த்தீங்கன்னா அவள் அன்பாக இருப்பா அப்படின்னு இப்போ தான் சொல்கிறா. இதை கேட்டு ஹீரோ கொண்டே புரியல என்ன அப்படியானு.
அப்போன்னே அவன் டேய் நீ ஏதாவது யோசிச்சு பாடுறா, நீ வந்து பார்த்தா ரீசெண்டாக வாங்கின ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த அப்படின்னு பார்த்தா கேட்குறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவனுடைய பிசியை வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுக்காக கஷ்டப்பட்டு செலக்ட் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு காஞ்சி கீஞ்சி வாங்கினான்றதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனால் கக்க தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்போன்னே அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா மீக்கோட வீட்டில் அவன் வந்து பார்த்தா ரொம்ப பிஸியாக டின்னர் சமைச்சிட்டு இருக்கப்போ அவங்க அம்மா ஃபோன் பண்ணி இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை இருக்குது, ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வர முடியாது, நீ மட்டும் தனியாக சாப்பிட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீக்குக்கு சொல்கிறாங்க. உடனே மீக்கு சரி சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக வரா. அப்போன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கால் கட் பண்ணோன்னே யூகே கிட்ட இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா மிக்குக்கு ஃபோன் வருது. உடனே மிக்கு என்னடா இது அட்டன் பண்ணி பேசினா உடனே ஹீரோ கேட்குறான் இதுமாரி நீ அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டோடனையும் மிக்கும் ஆமாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தா சொல்கிறான். உடனே ஹீரோ சரி சரி அது எந்த மாதிரி இடம் அப்படின்னு பார்த்தா கேட்ட உடனே அவள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஒரு இடம் வந்து பார்த்தா சூப்பராக இருக்குது, அந்த இடத்துக்கு போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து போட்டோம்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மீக்கு சொல்கிறான். இதை கேட்டு நீ ஹீரோ என்ன இது நீ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இன்ஸ்டாகிராமில் சுற்றினுக்கிற, உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சுத்தமாக தெரியவே இல்லை, வர சண்டே நீ வந்து பார்த்தீங்கன்னா என் கூட கண்டிப்பாக நீ வா, நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறேன், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது சொல்லி அப்படி சொல்லிட்டு பார்த்தா சொல்லிட்டு ஹீரோ காலை கட் பண்ணிடுறான். மீக்குக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இவன் திடீர்னு என்னை கூப்பிட்டு வெளில கூப்பிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டானே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை அவன் என்னை டேட்டுக்கு தானே கூப்பிட்றானோ அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரியலைஸ் பண்ணவே ரொம்ப லேட் ஆகுது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பிளிஷ் ஆகிறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை டேட்டுக்கு கூப்பிட்டு நினச்சி இப்போ ஒன்று ஹீரோவை காட்டினா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிறான். மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துக்கு இட்டுட்டு போகலாம் அப்படி சொல்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே என்ன போல இல்லாமல் அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட ரொம்பவும் ஜாலியாக இருக்கிறதுனால அவள் அடிக்கடி வெளில ரொம்ப இடத்துக்கு போவா. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய இடத்துக்கு போவா. ஸோ அதனால் நான் வந்து பார்த்தா அவளை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு போனோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவள் என்னத்தான் போன இடத்துக்கு நான் கூப்பிட்டு போயிருந்தாலும் அவள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபீல் பண்ணோம். அவளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா நான் கூட்டு போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்கவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ தீவிரமாக யோசிச்சுங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் மாங்காவை படிக்க ஆரம்பிக்கிறான். மீக்கு எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படி சொல்லி. அப்போனே மீக்குவை கட்டினா மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பிளஷ் ஆகிட்டே உட்காந்துருக்கா. நானும் யூகேவும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ வெளில கூப்பிட்டாலும் வரமாட்டேன் சொல்லிடுவான். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா விளையாடும்போது அந்த கிரேன் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பொம்மையை ஜெயிச்சு கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட அதை விளையாடவே வரமாட்டான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் தெரியுமா. பட் ஆனால் இவன் இப்போ என்னை வெளில கூப்பிட்டது எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பட் என்ன தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக பின்வாங்கவே மாட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தான் கண்டிப்பாக அப்பர் ஹேண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் செம்ம எக்ஸைட் ஆகிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே தானே கூப்பிட்டுருக்கான், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே, இன்னும் வந்து பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமான நாள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்மையாவே எக்ஸைட்மெண்ட் ஆகிறான். இப்போ ஒன்றே ஒரு வழியாக ஞாயிற்றுக்கிழமை வந்துடுச்சு. அப்போனே மீக்கு தான் வந்துட்டுருக்கா. சே இவன் ஏன் இதுமாரி என்ன இந்தமாரி ஸ்டேஷனுக்கு வர சொன்னால் சரிவே இல்லையே, அழகாக போயிட்டு நான் வீட்டாண்டே கூட்டிட்டு வந்திருப்பேன் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மீக்கு பழம்பிக்கினே போயின்னு இருக்கும்போது அப்போ அங்கே ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஹீரோன்னு கூப்பிடலாம், உடனே யூகேன்னு கூப்பிடலான்னு போகிறான். பட் ஆனால் ஹீரோ அங்கே அவனுக்காக காத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு வந்து சரியான பிளிஷ் ஆகுது. ஆஹா இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக காத்துட்ருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் செம்மையாக பிளிஷ் ஆகுறா. அப்போனே அவளை பார்க்கும்போது அவளுக்கு வந்து பார்த்தா தோணுது, ஆஹா இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக தான் இதுமாதிரி ரெடி பண்ணி வந்துக்கிறானா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி வந்துக்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீக்கு யூகேவை பார்த்து ரொம்ப பிளிஸ் ஆகிடுங்கிறா. அப்போனே ஒரு வழியாக யூகே கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறா. நீ வந்து பார்த்தா எனக்காக தான் காத்துட்டு இருந்த போல, என்ன ரொம்ப நேரமாக என்னை பார்க்கல முடியலை அப்படிங்கிறதுனால ஏங்கி போயிட்டியா என்ன அடியும் பார்த்து தான் கேட்டுனுக்கிறா. இதை பார்த்தா நீ ஹீரோ அப்படியெல்லாம் இல்லவே இல்லை, பட் இருந்தாலும் அப்படி தான் அடியும் தான் சொல்கிறான். அப்போனே ஹீரோ அவள் பல நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுருந்தா. பட் ஆனால் ஹீரோ சிம்பிளாக ஏய் என்ன மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்க அப்படின்னு பார்த்தா கேட்டு உடனே சீக்கிரமாக என் கூடவா அடி சொல்லி பார்த்தா கூட்டின்னு போயிடுறான். இதை பார்த்தோன்னே மீக்குக்கு சரி காண்டாயிடுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவள் இத்தனை நாளாக கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்தால் இதுமாரி இவன் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா செம்ம காண்டா வரா. உடனே வந்து பார்த்தா அவன் வேகமாக ஹீரோவை ஃபாலோ பண்ணி போகிறான். ஆனால் ஹீரோ வந்து பார்த்தா மீக்கு விட்டு வேகமாக ஓட்டிட்டு இப்போ ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு தான் வந்துக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈக்கியா அங்கே போனோடனே அங்கே இருக்கிற ஒரு லேடி கிட்ட சொன்னோன்னே அவங்க வாங்க சொல்லி விட்டுனா கூட்டும் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா யூகே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி தான் வச்சுக்கிறான் இதுமாரி மீக்குக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம் சொல்லி. அப்போனே ஆனால் மீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போனே ஹீரோ நினச்சி பார்க்குறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இதுமாரி கஷ்டப்பட்டு ரெடியாகி வந்திருக்கா, அவளோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி நல்லா இல்லை சொல்லிட்டு மாற்றுறது எனக்கே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதுக்கு வேறு வழியே கிடையாது, நான் இதில் ஜெயிக்கணும், நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மனசில் நினைக்கிறான். அப்போனே மீக்குவை கட்டினா மீக்கு அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போனே அந்த கடையில் வேலை செய்கிற லேடி
ஓஹோ! நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டாம்மா சூப்பரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸாக இருந்தான் தெரியுமா? உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஃபோன் பண்ணிட்டு, அவன் பேசும்போது அவன் வாய்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நடுக்கம் தெரிஞ்சுது அப்படின்னு பார்த்தா சொல்லுங்கிறா. இத கேட்டோனே மீக்காக்கு அப்ப தான் புரியுது. இவன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக தான் இது மாரி முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கானா? அப்படின்னா இவன் நான் எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இதான் பண்ணியிருப்பான் போலயே! அப்படின்னு பார்த்தா சரின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸ வச்சு பார்த்துட்டு, சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ போட்டு பார்க்குறா. அவ போட்டு பார்த்துட்டு வெளிய வரும்போது, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ செம்ம ஷாக்கா வரான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவ அந்த ஒயிட் கலரு ட்ரெஸ்ஸ போட்டு வர பார்த்துட்டு ஒரு தேவதையே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணு முன்னாடி இறங்கி வந்த மாரி அவன் வந்து ஃபீல் பண்றான். அப்போனையும் மீக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது செம்மையா ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அவ இது மாரி நம்ம தான் அப்பர் ஹேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, "ஹேய் என்ன நான் என்ன இந்த ட்ரெஸ்ல பார்த்தோனே செம்மையா ப்ளஷ் ஆயிட்ட போல, மூஞ்சில வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுது" அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவ போட்டு கலாய்க்கிறா. ஆனா இதுக்கு ஹீரோ, "ஹா நான் செலக்ட் பண்ண ட்ரெஸ் ஆச்சே, அது அப்படித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ்ஸ போட்ட யாரா இருந்தாலும் அழகா தான் இருப்பாங்க" அப்படின்னு பார்த்தா அவன் ஒத்துக்காம பிடிவாதமா பேசினுக்கிறாங்க அவங்க 2 பேரும். அப்போனே வேகமா ஹீரோ, "சரி, சரி வேகமா என் பின்னாடி வா" அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் வந்து பார்த்தா குடு குடுன்னு வேகமா முன்னாடி நடந்து போயிடுறான். அப்போ நீ மீக்கூட என்னடா இது டேட்டிங்னு சொல்லிட்டு இது மாரி எங்க தனியா ஒட்டு ஓடுறியே அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் பின்னாடியே தொத்தின்னு வர்றான். பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஆள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஹை அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட்டின்னு போறான். அங்க போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு பார்க்குறா. ஐய்யய்யோ! என்னடா இது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களா இருக்காங்க போலயே. இவங்க நடுவுல உட்காந்து வந்து பார்த்தா எனக்கு ரொம்ப எம்பாரஸ்மென்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ ரொம்ப ட்ரம்பிள் ஆவுறா. அப்போனே யூகியா, "ஹேய்! இது மாரி வந்து பார்த்தா நீ யாரையும் பார்க்காத. நீ வந்து பார்த்தா என்ன மட்டும் பார்த்து என் மேல மட்டும் வந்து பார்த்தா நீ கவனத்த செலுத்து" அப்படின்னு வந்து பார்த்தா சொல்றான். அது மட்டும் இல்லாம நீ இன்ஸ்டாகிராம்ல ஃபோட்டோ எடுக்கணும்னு நெனச்சு, நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கோ அப்படின்னு பார்த்தா சொல்றா. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி இத்தன பேர் ரொம்ப ரிச்சா இருக்கிறதுனால வந்து பார்த்தா செம்மையா வந்து பார்த்தா நர்வஸ் ஆயினுக்கிறா. அப்போனே ஹீரோ, "ஹேய்! அது மாரிலாம் ஆவே ஆவாது. அதெல்லாம் ஒரு கேஷுவலான ஒரு விஷயம். பட் இருந்தாலும் நீ இந்த ட்ரெஸ்ல செம்ம அழகா இருக்க தெரியுமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா, இத உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சுட்டே இருந்தேன்." அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவளுக்கு காம்ப்ளிமெண்ட் குடுக்குறான். இத பார்த்தோனே மீக்குக்கு அத ஏத்துக்க தயாராவே இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அவ இன்னமும் நர்வஸா தான் இருக்கா. அப்போனே ஹீரோவ பார்க்குறா. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம நர்வஸா வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி அவன் செய்யாத ஒரு விஷயத்த செய்யறதுனால, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பதட்டமா செஞ்சுக்கிறத பார்த்துட்டு, என்ன இவன் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக இது மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பட் ஆனா நான் எதுக்கு இது மாரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சுட்டு, இப்ப அடுத்தது எங்கன்னு கேட்டோனே, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குவ அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டின்னு போயிடுறா. அந்த இடத்துக்கு போனோனே மீக்குக்கு செம்ம ஹாப்பி. ஹே! செம்ம சூப்பரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணுவோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கிரேட்ஃபுல்லான ஒரு விஷயத்த பண்ணியிருக்க. நீ பண்ணதுலயே தான் உருப்படியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக்கு சொல்லுகிறா ஹீரோ பார்த்து. சரி நம்ம இப்ப எங்கருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீக்கு அந்த மேப்ப பார்த்துட்டு திரும்புனா ஹீரோவ காணோம். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அவ பதறி போயிடுறா. "டேய் யூகியா எங்கடா இருக்க? எங்கடா இருக்கன்னு?" கத்தினே இருக்கும்போது, யூகியா பின்னாடி வந்து, "ஹேய்! மிக்கு என்ன பண்ணிட்டு இருக்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கிரிப்ஸ் வாங்க தான் போனேன். நீ எதுக்கு இவ்ளோ பேனிக் ஆன? என்ன நான் காணோம் ரொம்ப பயந்துட்ட போல" அப்படின்னு பார்த்தா ஹீரோ அவள கிண்டல் பண்றான். இத கேட்டோனே மிக்கு, "ஏய் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு லோனரு. உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் பேச தெரியாது அப்படிங்கிறதுனால நீ தொலைஞ்சு போயிடுவேன்னு பயந்துட்டேன்டா" அப்படின்னு பார்த்தா சொல்லி அவன கிண்டல் பண்ணுகிறா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபர்ஸ்ட் ரைடுக்கு தான் போயிட்டு வராங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மிக்குக்கு செம்ம ஹாப்பி. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு அது சுத்தமா ஹாப்பி இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஏறுனோனே ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலயே முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுக்காக கிட்டத்தட்ட 120 நிமிஷமா லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால ஹீரோ வந்து பார்த்தா செம்மையா டயர்ட் ஆயிட்டு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ரைட வந்து பார்த்தா என்ஜாய் பண்றாங்க. அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு ஒரு இடத்துல நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது மீக்கு சொல்றா, "எப்பா இந்த மொத்த ரைடையும் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஜாய் பண்ணி எனக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. மீக்கு யூகியா என்ன கொஞ்சமா அப்படியே கை தாங்கலா புடிச்சுன்னு போடா" அப்படின்னு பார்த்தா சொல்றான். அவன் ஷோல்டர குடுறான்னு. அதுக்கு உடனே ஹீரோ உடனே முட்டி போட்டு, "ஹே யூகியா கவலைப்படாத. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன அப்படியே தூக்கிட்டு போறேன். ஒரு பிரின்சஸ் மாரி" அப்படின்னு பார்த்தா சொல்றான். இத பார்த்தோனே மீக்குக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் ஆயிடுது. "டேய் யூகியா என்னடா பண்ணிட்டு இருக்க? இது மாரி என்னடா வியர்டான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க" சொல்லி பார்த்தா அவன் கத்துறா யூகியாவ பார்த்து. அவன் நினைக்கிறான், ச்சே! இவன் என்ன இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வியர்டா பண்ணிட்டு இருக்கான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, எம்பாரஸ்மென்ட்டா இருக்கு. இவன் பப்ளிக்ல இது மாரி பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக்கு நினைச்சிட்டு இருக்கா. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்படியே ஒரு ஓரமா வந்து ஜாலியா அந்த ஈவினிங் டைம்ல அந்த சினேரியோவ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மியூக்கு நினைக்கிறான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான கேரக்டர் வருவானோ தெரியல. இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ட் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக்கு நினைச்சிட்டே இருக்கும்போது, யூகியா உடனே அவளுடைய கண்ண மூட சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மீக்குக்கு சரியான ஷாக்கு. இவன் என்ன இதுக்கு கண்ண மூட சொல்றான்? அது மட்டும் இல்லாம இந்த சாயந்தரமான இடத்த பார்க்கும்போது தெரியுது. கண்டிப்பா இவன் என்ன கிஸ் பண்ண தான் கண்ண மூட சொல்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீக்கு மனசுக்குள்ள நினைச்சு செம்மையா வந்து பார்த்தா ப்ளஷ் ஆவறா. பட் இருந்தாலும் இப்ப என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா யோசிக்கிறா. அப்போ உடனே யூகியா மறுபடியும் அவள கண்ண மூட சொன்னியும், சரி சொல்லி பார்த்தீங்கன்னா, யூகியா இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கிறதுனால எனக்கு இது பரவால்ல. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்ண மூடுறா. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, யூகே நம்மள கிஸ் தான் பண்ண போறான் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, மீக்கு செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ் ஆயினுக்கிறா. ஆனா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அத கிஸ் பண்ணாம அவன் தலையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டையராவ வச்சுட்டு, அதாவது ஒரு கிரீடத்த வச்சுட்டு, "ஹே மீக்கு
இன்னைக்கு நைட்டு நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பிரின்சஸ்ஸு, உன்னை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் ஸ்பெஷலாக பார்த்துப்பேன் அப்படின்னு இப்போ தான் சொல்கிறான். இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு ஹே இதுமாரி நீ பண்ணுறது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குடா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவனை நோஸ் கட் பண்ணிடுறா. ஆனால் ஹீரோ உடனே அந்த கிரீடத்தை மறுபடியும் தலையில் வச்சுட்டு ஹே மீக்கு இது வேணா உனக்கு அப்படி தெரியலாம், பட் ஆனால் என்ன பண்ணுறது, இங்கே வந்து பார்த்தனா யாரும் உன்னை பார்க்கல அப்படிங்கிறதுனால நீ இதுமாரி ஆக்ட் பண்ண தேவையில்லை மீக்கு அடி இப்போ தான் சொல்கிறா. பட் இருந்தாலும் மீக்கு இது வந்து பார்த்தா ரொம்ப அன்னீசியாக இருக்குது, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதுமாதிரி பண்ணிட்டு இருக்கடா அப்படி சொல்கிறா. இதுக்கட்டும் ஹீரோ ஆமாம் எனக்கு தெரியுது, பட் இருந்தாலும் அதெல்லாம் பண்ணித்தானே அவனும் அடியும் பார்த்தா அவனும் வந்து பார்த்தா ஒத்துக்கிறான். ஆனாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் இது வந்து பார்த்தா ரொம்ப கிரிஞ்சாக உனக்கு வந்து பிடிக்காம இருந்தாலும் இந்த டேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உன் மனசில் ஒரு இம்பாக்ட் யாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீ வந்து பார்த்தா டேட்டு போகிறல்ல, ஸோ கண்டிப்பாக உன்னுடைய ஃபஸ்ட் டைம் அதனால தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினச்சேன் உன்னுடைய ஃபஸ்ட் டைம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தா நான் இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எப்பவுமே நீ எது நினச்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் டைமாக நான் இருக்கிறதுனால உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே என்னுடைய ஞாபகம் தான் வரணும் அப்படின்னு பார்த்தா நான் நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே சொன்னோடனையும் மீக்குக்கு வந்து பார்த்தா செம்மையாக ப்ளஸ் ஆகிடுது. என்ன இவன் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பண்ணதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்மையாக ப்ளஸ் ஆகிறான். அப்போனே யூகே அப்படியே அவகிட்ட வந்து அவன் தோல் மலையே வந்து பார்த்தா செம்ம டயர்டில் இருக்கிறதுனால அவன் கண்ணு அப்படியே சொருக்கி மயங்கி வந்துடுறான். ஆனால் வந்து பார்த்தா மீக்கு ஐயோ இவன் வந்து பார்த்தா நக் பண்ணுறானே, என்ன ஏன் இவன் வந்து பார்த்தா நக் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்மையாக வந்து பார்த்தா ப்ளஸ் ஆகி அவளோட மைண்டே வந்து பார்த்தா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கு புரியுது இதுமாதிரி யூகே வந்து மயங்கிட்டான்னு சொல்லி அவளை ஒரு பெஞ்சில் போட்டு வந்து பார்த்தா அவள் படுக்க வச்சுனுக்கிறா. அப்போன்னு யூகே வந்துட்டு ஓ ரொம்ப சாரி நான் வந்து பார்த்தா ரொம்ப நேரமாக பண்ணிட்டேன் அப்படி சொல்லி உடனே வந்து பார்த்தா மீக்கு உனக்கு பெட்டராக கேட்டோடனே ஹீரோ எனக்கு பரவாயில்ல அப்படி சொல்கிறான். அப்போனே மீக்கு ஏய் நீ எதார்த்த காரணம் நீ தான்டா, நீ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டு கண்ணு மூச்சு கேமில் தான் இப்படி நடக்குது, இனிமேல் வந்து பார்த்தா அதுமாரி நான் பண்ணாத அடி பார்த்தா மீக்கு யூகேவை போட்டு திட்டினுக்குது. ஆனால் யூகே நினைக்கிறான் அதெல்லாம் கிடையவே கிடையாது, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி டேட்டுக்காக தான் இதுமாரி பிளான் பண்ணுறதுனால தான் இதுமாரிலாம் ஆச்சு அப்படின்னு பார்த்தா மனசுக்குள்ள நினச்சிட்டு வெளில சொல்லாமல். பட் இருந்தாலும் யூகே வந்து பார்த்தா இதுமாரி பண்ணுவான்னு வந்து பார்த்தா யோசிச்சு பார்க்கவே இல்லை அப்படின்னு பார்த்தா மீக்கு மனசுக்குள்ள நினைக்கிறான். ஏன்னா வந்து பார்த்தா இதுமாரி அவன் அவனுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வந்து பார்த்தா எப்பவுமே வெளியே வந்ததே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்காக இதுமாரி அவன் ஃபஸ்ட் டைம் இதுமாரி வெளில வந்து இந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறத பார்த்து எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருக்குது யூகேவை நினச்சி அப்படின்னு பார்த்தா மீக்கு மனசுக்குள்ள நினச்சி செம்மையாக ப்ளஸ்ஸாக வரா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூகேயா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா யூகே வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கிறதுனால மீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அவன் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக ஓடிட்டே இருந்ததுனால ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மீக்கா இதுமாரியான ஒரு ஸ்டெஃபை கான்ஃபிடென்ட் எடுத்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா மீக்கியா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மீக்கு கூட யூகேயா வந்திருக்கிறான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஞாபகம் வந்து நீ பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு மீக்கு வந்து போய் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணுறான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா மீக்குக்கு உடனே செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகிடுது. பட் இருந்தாலும் அவள் மீக்கியாவை புரிஞ்சுக்கிட்டு அவளும் வந்து பார்த்தீங்கன்னா யூகேவை ஹக் பண்ணுறான். 大丈夫だよ。今日すごく楽しかったよ。何大丈夫だよ。 அப்போனே மீக்குவும் சரி என்ன பண்ணுறது சொல்லி பார்த்தீங்கன்னா அவளும் ஹக் பண்ணுறா. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே கொஞ்ச நேரம் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணது நினச்சி செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ப்ளஸ் ஆகினுங்கிறான். அப்போனே ஹீரோ அதை மறைக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு போயிட்டு உனக்காக கூல் ட்ரிங்க் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். அவன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவரால் டஃப் ஆக்ட் பண்ணிட்டு இருந்த மீக்குவோட ஃபேஸ் அப்படியே உடஞ்சி அவள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக ப்ளஸ் ஆகிறா. சே யூகியா ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ வந்து பார்த்தீங்கன்னா நக் பண்ணது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபீல் ஆச்சு உனக்கு தெரியுமா தெரியாதா, நீ ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீக்கு ஹீரோவை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக திட்டிட்டு இருக்கா. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவள் செம்ம ப்ளஸ் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஹக் பண்ணாங்கிறதுனால செம்ம ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி ஆட்ட போட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவள் ஹீரோட பேக்கை தள்ளி விட்டுறா. ஸோ அவள் ஐயோ என்னடா இது யூகியாவோட பொருளெல்லாம் கீழே வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கும்போது அவள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த ரொமான்ஸ் மாங்காவை பார்க்குறான் ஹீரோ ரெஃபரன்ஸுக்காக எடுத்து வச்சுது. அப்போனே அதில் இருக்கிற நோட் மார்க்கெல்லாம் பார்த்துட்டு என்ன இதில் நோட் மார்க்கர்லாம் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தா திறந்து பார்த்தா அதுக்கு வந்து பார்த்தா சரியான ஷாக்கு. ஆஹா யூகியா வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பண்ணுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுமாரி வேர்டாக ஆக்ட் பண்ணிட்டு இருந்தானா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அதை படிக்க ஆரம்பிக்கிறா. அதை படிச்சோடனே பார்த்தா அப்போ தான் புரியுது யூகே வந்து பார்த்தா அவன் எந்த அளவுக்கு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் வந்து பார்த்தா நான் அவனுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனாலையும் அவனுக்கு நினச்சி வந்து பார்த்தா நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனாலையும் வந்து பார்த்தா அவன் இதெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்தா மீக்கு செம்மையாக ஹாப்பி ஆகிட்டே இருக்கா. அப்படியே வந்து பார்த்தா அவன் ஹாப்பி ஆகிட்டு அந்த பேஜ் எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து பார்த்தா ஒரு கிஸ்ஸுன்னு வருது லாஸ்ட்டாக. இதை பார்த்தோன்னே வந்து பார்த்தா மீக்குக்கு சரியாக ப்ளஸ் ஆகிடுது. என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்ஸுன்னு இருக்கா, ஒருவேளை அவன் என்னை கிஸ் பண்ண தான் வந்திருப்பானோ, அப்படியே அவன் கிஸ் பண்ண வரும்போது தான் வந்து பார்த்தா அவன் மயங்கி வந்துட்டானோ அப்படின்னு வந்து பார்த்தா மீக்கு வந்து பார்த்தா செம்மையாக ப்ளஸ் ஆகிறா. ஒருவேளை அப்பா அவன் கிஸ் பண்ணலாலும் இப்போ எங்கேயாவது கிஸ் பண்ணுவானா என்ன, வீட்டுக்கு பார்த்து கண்டிப்பாக அவன் கிஸ் பண்ணிடுவான் போலியா அப்படின்னு பார்த்தா மீக்கு செம்மையாக வந்து பார்த்தா ப்ளஸ் ஆகினுங்கிறா.
ஹீரோ வந்து பார்த்தா அவனை கிஸ் பண்ணுவான் அப்படி சொல்லி. இதோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த எபிசோட் 3 முடியுது. பாய் காய்ஸ்.